டெய்லி ஒரு பொய்யை சொல்லி சாப்பிட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இன்னைக்கு என்னத்த சொல்ல? சரி, காலண்டர் எடுத்து பார்ப்போம் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா. ஆஹா, அடடடடடா, அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை. இன்னைக்கு அண்ணன் தினா, ரைட்டு. இத சொல்லி அம்மா சென்டிமெண்ட வச்சு எவனையாவது கரெக்ட் பண்ணி இன்னைக்கு பிரியாணி லெக் பீஸையும் போட்டுற வேண்டியதா. ஆமா, யார் அம்மா சென்டிமெண்ட்ல வீக்கு? அவன் இல்ல, அடைச்சி அவனை போயிட்டு. நம்ம ஃபன் பரோட்டாக்காரன் தான் அம்மா சென்டிமெண்ட்ல வீக்கு. அவன் கடைக்கு போய் பிரியாணி லெக் பீஸையும் போட்டுற வேண்டியதா. இதான் வந்துட்டு அம்மா நீ சுமந்த பிள்ளை. அவருக்கு என்ன வேணும் கேளு. ஆம்லேட் தானே, 2 ஆம்லேட் போடுங்கப்பா. ஒரு ஆஃபாயில் ஒன்று போட்டுக்கோங்க. டக்குன்னு பால். என்ன இப்ப வந்து நிக்கிறியா? ஓசி சோறு. ஐயே, என்னத்தை கேட்டு ஓசி கேட்டு வரப்பாங்க நேரத்துல வேற. வணக்கம்பா. என்னப்பா, என்ன வேணும்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் வந்தனே. நீ சும்மா வர மாட்டிய, என்ன விஷயம் சொல்லு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தனே. எனக்கா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளும்ல கல்யாண நாளும்ல. என்ன வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பு சீக்கிரம். அன்னைய தின வாழ்த்துக்கள்னே. அன்னைய தின வாழ்த்துக்களா? அது எதுக்கு எனக்கு சொல்ற? இல்லனே, இப்படி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறீங்களே, அந்த சாப்பாடு போறனால நீங்க எல்லாத்துக்கும் அம்மா மாதிரினே. அதனாலதானே அன்னைய தின வாழ்த்துக்கள் சொன்னேன். சரி, வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டா. ஒரு பிளேன் பிரியாணி வாங்கிட்டு போய் ஒரு பிளேன் பிரியாணி கட்டி கொடுப்பா. என்னனே, அம்மா அளவுக்கு உங்களை உயர்த்தி சொல்லிங்க. வெறும் பிளேன் பிரியாணி மட்டும் சொல்றீங்க. ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் சேர்த்து கொடுத்தா சாப்பிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேனே. ப்ளீஸ்னே. அம்மா சென்டிமெண்ட் சொன்னனால தான் உனக்கு பிளேன் பிரியாணி, இல்லைன்னா அதுவும் கிடையாது. சரியா? என்னண்ணே, யாராவது உங்களை போய் அம்மானது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு லெக் பீஸ் சேர்த்து கொடுவா. என்னன்னே குறைஞ்சிட போகுது. பிளேன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போறாந்தா போ, இல்லன்னா இப்படியே கிளம்பு. சரியா? உயிரை வாங்க கூடாது வியாபார நேரத்துல. லெக் பீஸ் தர மாட்டீங்களா? தர முடியாதியா, கிளம்பியா. லெக் பீஸ்க்கெல்லாம் உங்களை அம்மா லெக் பீஸ் கொடுக்கலன்னா வெறும் பிளேன் பிரியாணிக்கெல்லாம் உங்களை அம்மாலாம் சொல்ல முடியாது. அப்ப என்னையா சொல்லுவா? சின்னம்மான் வேணா சொல்றேன். சின்னம்மா உங்க பிரியாணிக்கு? ஆமா, சின்னம்மாவா? அதுக்கு என்ன ஊரை சுத்துறீங்க? அப்ப நீ மட்டும் சின்னம்மாண்டுக்கு இருக்கு, நம்ம அம்மான்னு இப்ப சின்னம்மாண்டுக்கு இருக்கு. அவ்வளவுதாங்க, நீங்க கொடுக்க பிளேன் பிரியாணிக்கு சின்னம்மான் தாங்க சொல்ல முடியும். ஏய், உனக்கு லெக் பீஸும் கிடையாது, பிளேன் பிரியாணி கிடையாது. கிளம்பும் போது உனக்கு ஒண்ணும் கிடையாது, போப்பா. சின்னம்மாவா? சின்னம்மா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது போலீங்க. அண்ணே, நீங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்களா? ஆமா, இப்ப பிளேன் பிரியாணி கொடுத்ததுக்கு நீ சின்னம்மா அன்னையத்துல வாழ்த்துக்கள் சொன்னாலும் ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்களா? உனக்கு எதுவும் கிடையாது, நீ கிளம்பும் போது. அப்ப நீ அம்மாவும் கிடையாது சின்னம்மாவும் கிடையாது, நீ வேறயா? நீ வேற. என்ன சொல்லி நீ வேற. என்ன சொல்லிட்டு போறா? தயவுசெய்து சொல்லிட்டு போற. என்னன்னு பாருங்க, ஒரு திருவிழா வச்சுக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறான்ட்டு. ஏன்னா உங்க கடை பக்கம் வந்தாலும் ஒண்ணுமே தராங்க, அடிச்சு வெட்டி விட்டுருங்க. இப்படிதான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கிளம்பிடுறாங்க.